ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோப்போட ஆக்ஷன். அதாவது ஒரு ஏதோ ஒரு கிளாத் ஏதோ ஒன்று டேட்டி ஆயிட்டு, அதாவது ஏதோ ஆயிலோ ஏதோ டஸ்ட் வந்து பட்டுருச்சு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோப் போட்டு அதை ரப் பண்ணி என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த சோப்பு என்ன பண்ணுது, அந்த டஸ்ட்டை என்ன பண்ணி ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு மெக்கானிசத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம அந்த கிளீனிங் ஆக்ஷனை பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தெரியணும். அதாவது அந்த டேட்டி, அந்த அழுக்குல என்ன இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ சின்ன சின்ன கரைகள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தட்டி கூட விட்டுருவோம். அது ஏதோ கிரீஸ் மாதிரி ஒரு ஆயிலி ஒரு லிக்யூடா அங்க விழுந்துச்சுன்னா போனாதான் நம்மளால என்ன பண்ண முடியாது, கையால அதை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோப்பை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்றோம். ஓகேவா, ஸ்டெயினை. ஓகேவா, ஸோ அப்போ சோப்பு எப்படி ஆக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ அதுல இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிரீஸ் மாதிரி ஒரு மெட்டீரியல் அதுல டெபாசிட் ஆனதுனால தான் நம்ம அதை ரிமூவ் பண்றதுக்கு சோப் தேவைப்படுது. ஸோ ஓகே, இப்போ சோப்புக்கு வரும். இப்போ சோப்பு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோடியம் இல்லைன்னா பொட்டாசியம் ஸ்டெரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அதோட காம்பவுண்ட் கெமிக்கல் நேம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா CH3 CH2 வந்து ஒரு 16 டைம்ஸ் இந்த மாதிரி லைனா போட்டுட்டே போனோம் அப்படின்னா அதுக்கடுத்து C டபுள் பாண்ட் O O Na பிளஸ் ஆர் என்னது K பிளஸ். அதான் சோடியம் ஆர் பொட்டாசியம் ஸ்டெரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நம்ம கார்பன் ஹைட்ரஜனை நம்ம இந்த மாதிரி ஒரு டேம் சிம்பிள்ல என்ன பண்ணுவோம், லைன் ஸ்ட்ரக்சர்ல வரையலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரியும் என்ன பண்ணலாம், சோடியம் ஸ்டெரைட்டை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா, சரி, இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சோப்பு. ஸோ இது எப்படி ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோப்புல உள்ள இதை வந்து நம்ம டெய்ல்னு சொல்லுவோம். அதாவது வால் பகுதி, இது வந்து தலைப்பகுதி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த டெய்ல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோபோபிக். அப்ப ஹைட்ரோபோபிக் அப்படின்னா என்னதுன்னா வாட்டர் ரிப்பல்லிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வாட்டர் கூட என்ன பண்ணாது அப்படின்னா இது சேராது. இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோஃபிலிக். ஓகேவா, அப்போ ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா வாட்டர் லவ்விங். அப்போ வாட்டர் லவ்விங் அப்படின்னா இது வாட்டர் கூட சேரும். ஏன் அப்படின்னா இது வந்து இந்த எண்டு வந்து போலார் எண்டு மாதிரி இருக்கிறதுனால. ஸோ இது வந்து எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் மாதிரி ஃபார்ம் ஆகும், கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கா. ஸோ இப்படிதான் என்ன பண்ணும் அப்படின்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் ஸ்டெரைட் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்ஃபேஸ் தான் என்னது அப்படின்னா நம்மளோட கிளாத்னு எடுத்துக்குவோம். ஸோ இதுல ஒரு கிரீஸ் அப்படிங்கிறது தான் என்னது, ஒரு டேட்டி பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. ஸோ அந்த கிரீஸ்ல இந்த ஹைட்ரோஃபிலிக் பார்ட் என்ன பண்ணாது அப்படின்னா இன்வால்வ் ஆகாது. இந்த ஹைட்ரோபோபிக் பார்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி இதுல ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த ஹெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜன்ல நடந்து நம்மளோட கிரீஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்குல்ல, ஸோ அது அவ்வளோத்துலயும் இந்த மாதிரி மொத்தத்துலயும் ஒரு ஒரு சரௌண்டிங் மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா, ஸோ ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இப்போ மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இப்போ நம்ம வாட்டரை என்ன பண்றோம் அப்படின்னா கடைசியா வாட்டரை வச்சுதான் வாஷ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுச்சுல இந்த வாட்டர்ல டிசால்வ் ஆகக்கூடிய ஹெட்லாம் இருக்கா. ஸோ அந்த ஹெட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் மூலமா இது அவ்வளோத்தையும் சேர்த்து வெளியில கொண்டு போயிடும். ஸோ நம்ம கிளாத் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளீன் ஆயிரும். ஸோ இதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சோப் ஆக்ஷன். ஸோ நம்மளோட ஒரு ட்ரெஸ் வந்து கிளீன் ஆகுறதுக்கு அதுல நடக்கிற மெக்கானிசமே இவ்வளவுதான். ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.